என்ன காயம்? ரவுடிகளோட ஏதாவது ஃபைட்டா? இல்ல டாக்டர். பின்ன என்ன சாகசம் பண்ண நீ? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஏன் சிரிக்கிறீங்க டாக்டர்? விஸ்வம், ஆக்சிடென்ட் என்ன நம்ம கவனக்குறைவா இருந்தா நம்மள மீறி நடக்கிறதுக்கு பேரு. நாமளா பண்ணிக்கிற ஒரு இன்சிடென்ட்டுக்கு எப்படி ஆக்சிடென்ட் சொல்ல முடியும்? நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும் விஸ்வம். எல்லாம் அச்சம் പറഞ്ഞു. அம்மா கையே கிழிச்சுக்கிட்ட ரத்தம் வர அளவுக்கு. அந்த பொண்ணு என்ன ரெம்பாவா இல்ல ஊர்வசியா இல்ல லேட்டஸ்ட் பாவனாவா கோபிகாவா? ஓகே ஓகே விஸ்வம், உன் பார்வையோட அர்த்தம் புரிஞ்சு போச்சு. பிடிக்கலன்னா பேச வேண்டாம். கம். எவ்வளவு டாக்டர்? 150. വിശ്വം, இந்த பொண்ணாத നിന്റെ അച്ഛൻ പറഞ്ഞത്? ஆமா. உண்டு மனசுல உள்ளது? என் மனசுல இருக்கிறது, இந்த பர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே இந்த பொண்ணு மட்டும்தான் டாக்டர். இந்த பொண்ணு பேர் என்ன? மேகலா. இந்த பொண்ணு நான் பெங்களூர்ல பாத்திருக்கேன். என்ன சொல்றீங்க டாக்டர்? எங்க பாத்தீங்க, எப்ப பாத்தீங்க? நல்லா பார்த்து சொல்லுங்க டாக்டர். இந்த பொண்ணியா பாத்தீங்க? ஆமா. ஈ பெங்குடி என்ன? ஏன் மேகலாவியா? எஸ். நல்லா யோசிச்சு சொல்லுங்க டாக்டர். 2 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல கிளினிக் வச்சிருந்தேன். அப்ப இந்த பொண்ணு ஒரு 15 நாள் என்கிட்ட ஒர்க் பண்ண. ஓ மை காட். நிஜமா சொல்றீங்க டாக்டர்? அவளும் அவ அப்பாவும் இருக்கிறதா சொன்னா. அவ அப்பா ஏதோ தொழில நொடிச்சு போனதுனால வருமானத்துக்காக வேலைக்கு வரதா சொன்ன. டாக்டர், அவருடைய பேரு, அவரோட அட்ரஸ் அதாச்சும் தெரியுமா டாக்டர்? 15 நாள் தான் என் கிளினிக்ல ஒர்க் பண்ணா. அதுக்கப்புறம் வரவே இல்லை. அவ அட்ரஸ் யோசிச்சு சொல்லுங்க டாக்டர். நான் பெங்களூர்ல ரெண்ட்ல தான் இருந்தேன். அவங்க திடீர்னு வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். அவ சொன்ன, ஆனா ஞாபகம் வரல. ஆமா, அவ எப்படி கேரளால உன் பர்ஸ்ல? அதை விடுங்க டாக்டர். அவ எந்த ஏரியால இருந்தான்னு சொல்லுங்க டாக்டர். நீங்க இப்படி எல்லாம் கேப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஒருவேளை ஃபுல் டீடைல் கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பேன். என்னமோ என்ன பண்றது, ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு ஏതെങ്കിലും மனுஷன் அறியாம பற்றோ? ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், தயவு செஞ்சு எங்க பாத்தீங்கன்னு சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ். விதான் சௌதால சரௌண்டிங்ல ஏதோ ஒரு ஏரியா சொன்ன, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. டாக்டர், ஏரியா பேர் என்ன சொன்னீங்க? அதான் விதான் சௌதா பக்கத்துல ஏதோ சரௌண்டிங்ல சொன்னேன். பரவாயில்ல டாக்டர், நீங்க தான் பெங்களூர் சொல்லிட்டீங்களே, அது போதும். தாங்க, ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்னொரு நாள் வந்து உங்களை பாக்குறேன் டாக்டர். வரேன் டாக்டர். விஸ்வம், நான் அப்புறம் வரேன் டாக்டர். விஸ்வம் போடா. டேய், மருந்துக்கு இருந்து எழுதி கொடுக்க போறாரு, அதுக்குள்ள நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. பெங்களூர் பஸ்ல போலாமா ட்ரெயின்ல போலாமா? டேய், அவர் தான் மேகலா பெங்களூர்னு குழப்பறாருன்னா நீ இப்படி பேசிட்டு இருக்க? இது பார், அந்த பொண்ணு வேற ஏதோ பொண்ணுடா. மேகலா எப்படா பெங்களூர்ல? டேய் சும்மா இருக்கடா. அவர் தான் கரெக்டா சொல்றாருல, அடிச்சு சொல்றாருல அவ பெங்களூர்ல தான் இருக்கான்னு. நான் போட்டோ காட்டி கேட்டனா இல்லடா? உனக்கு என்னடா சந்தேகம் அதுல? டேய், அதுக்கு இல்லடா. டேய் நிறுத்தியா நீ வரியா இல்ல பையன் கூட? சரி வா போவோம். என்னம்மா கண்மணி, நீ வந்திருக்க? லிஸ்ட் கொடுத்தேன், ஆள்கிட்ட கொடுத்து விடுறேன், நீங்க கொடுத்து விடவே இல்லையே. கடற்கரை போய் வெளியே போயிருந்தா, சரி வந்தோட கொடுத்து விடலாம் இருந்தா, அதுக்குள்ள நீயே வந்துட்டியம்மா. சரி, எவ்வளவு ஆச்சு? 700 ஆச்சுமா. இந்தங்க. சரிம்மா. ஹலோ, நீங்க எடுத்து வச்சிட்டேங்க, நான் இப்ப எடுத்து வைக்கிறேன். ஆம். சொல்லு. ஹலோ. என்ன தம்பி, என்ன வேணும்? ஆமா, இந்த ஏரியாவுல எத்தனை நாள் கடை வச்சிருக்கீங்க? இந்த ஏரியால 4 வீடு இருக்கும்போதே கடை வைக்க ஆரம்பிச்சேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கா வெயிலுக்கு என்ன சாப்பிடலாம்? எள்ளி சாப்பிடலாம், நொங்கு சாப்பிடலாம், பானங்க சாப்பிடலாம். அதெல்லாம் என்கிட்ட கிடையாது, ஏன்னா இது மளிகை கடை. அண்ணா ரொம்ப ஜாலியா பேசுறீங்க அண்ணா. குடிக்கிறது ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க. ஆமாண்ணா, கடை நல்லா ஓடுதா?
ஆரம்பிச்சதுல இருந்து கடை இங்கேயே தான் இருக்கு, எங்கேயும் ஓடல. பயங்கரமான நல்லா இருக்கீங்க என்ன என்ன ஒரு நாளைக்கு எவ்வளவு டர்ன் ஓவர் ஆகும்? வாங்கினது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ், இதுல எவ்வளவு டேர்ன் ஓவர் ஆகும்னு கேக்குற? எதுக்கு இதெல்லாம் கேக்குற? ஒரு நட்பை டெவலப் பண்ணிக்கதான். என்கிட்ட நட்பை டெவலப் பண்ணி உனக்கு என்ன ஆக போகுது? அது ஒண்ணு இல்லண்ணே, ஒரு சங்கதி பத்தி விசாரிக்கணும்ண்ணே. அதான பார்த்தேன், வந்ததுல இருந்து பாக்குறேன் உன் நடவடிக்கை ஒரு டைப்பா இருக்க. கண்டிப்பா நீ கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட வந்த மாதிரி தெரியல. சொல்லு, என்ன விஷயம்? அண்ணா, இந்த கலையரசு அவர் இந்த தெருல தானே இருக்காரு? ஆமா, ஏன் கேக்குற? இல்லண்ணே, அவர் ஆள் எப்படின்னு. ஆள் எப்படின்னா என்ன கேக்குற? நீ கேக்குறதே புரியலையே. அதுல ஆள் சுத்தமானவர்னு கேட்டேன். சுத்தமானவர் தான். டெய்லி 2 வேளை குளிப்பாரு, நீட்டா ட்ரெஸ் போடுவாரு, மாசம் 2 டசன் சோப்பு என் கடையில தானே போகுது. என்னண்ணே இப்படி வாடுறீங்க? பின்ன நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு என்னென்னமா கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஏன் இதெல்லாம் கேக்குற? அவங்க ஊர்ல பொண்ணு எடுக்க போறோம்னு வச்சுங்களேன். ஓ அப்படியா? இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் சின்ன பசங்களை அனுப்ப மாட்டாங்களே. அண்ணா, என்ன சாதாரணமா நினைச்சாதீங்கண்ணே. நான் பாக்குறதுக்கு தானே எங்க இருப்பேன். ஆனா அந்த மூளை இருக்க மூளை 40 ஸ்கூல்ல மெச்சூரிட்டி இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்கண்ணே. அண்ணா, நான் இதை எடுத்துட்டு போறேன். சந்திரன் 2 பால் பாக்கெட் மட்டும் கொடுத்து விட்டுருங்க. சரிம்மா. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். அந்த பையில ஒரு கவிதை பொட்டலம் இருக்கு. இதுவா? இது கவிதை பொட்டலம் இல்லையே. ஏங்க, இந்த ஏரியால எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறீங்க. இது வெந்தய பொட்டலம் சார். இல்லங்க, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கவிதை இருக்கு, பாதி படிச்சுட்டேன். என்ன கலையரசு சாரை பத்தி கேட்டீங்கல்ல? இந்த பொண்ணுக்கு நல்லா தெரியும், கேட்டுக்கோங்க. கண்மணி, விவரமா சொல்லுமா. அண்ணாத, இது ஒரு நிமிஷம், இத புடிங்க. வண்டியை பாத்துங்க, வந்துடுறேன். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க கடைக்காரர் கிட்ட விசாரிச்சதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நீங்க கலையரசு சார் வீட்ல பொண்ணு எடுக்க போறீங்களா? ஆமாங்க. மாப்பிள்ளை யாரு? நான் தான் வச்சுங்களேன். நீங்களா? ஏங்க, என்ன பார்த்தா மாப்பிள்ளை லுக்ல இல்லையா? இல்லங்க, மாப்பிள்ளையே தெருல வந்து விசாரிக்கிறது ஒரு டைப்பா இருந்தது, அதான் கேட்டேன். இருந்தாலும் நம்ம லைஃப் இல்லைங்களா, அதை பத்தி நம்ம தானே சிந்திக்கணும், நம்ம தானே யோசிக்கணும், நம்ம தானே விசாரிக்கணும். அதான். ஆமா, இந்த கலையரசு எப்படிங்க? என்ன சார் நீங்க பொண்ணை பத்தி விசாரிக்கிறத விட்டுட்டு அவங்க அப்பாவை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கீங்க? அது இல்லைங்க, முதல்ல அப்பா பத்தி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பொண்ணுகிட்ட வரலான்னு பார்த்தேன். பிரில்லியன்ட். வாங்க. தேங்க்யூ. என்னங்க நின்னுட்டீங்க? இதான் என் வீடு. உள்ள வாங்க, எல்லாத்தையும் வெவ்வேறமா சொல்றேன். என்னங்க இது இவ்வளவு பெருசா பிரம்மாண்டமா இருக்கு? உள்ள வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வாங்க. வீட்டை பார்த்தே அசந்துட்டீங்களே. வரவேற்பு இன்னும் பெருசா புதுசா இருக்கும். என்ன சொல்றீங்க? நான் ஒரு சாதாரண வழிபோக்கேன். என்ன போய் யூ சம்திங் ஸ்பெஷல் சார். வாங்க. அது என்ன தெரியலங்க, என்ன பார்த்த உடனே எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க. என் முகராசி எப்படிங்க? உட்காருங்க. பரவாயில்லங்க. பரவாயில்ல, உட்காருங்க. உங்க முகராசியோட பலன் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். அப்பா. என்னம்மா? நம்ம வீட்ல யாருக்கு மாப்பிள்ளை தேடுறீங்க? மாப்பிள்ளையா? என்ன திடீர்னு வந்து வளர்ற? நான் ஒன்னும் வளரல. கடைக்கு போனேனா அங்க ஒரு பேக்கு உங்களை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தது. கடைக்காரர் எதுக்கு விசாரிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு நம்ம வீட்ல பொண்ணு எடுக்க போறதா சொன்னா. பொண்ணு எடுக்க போறதாவா? யாரவன்? தெரியல. விவரம் சொல்றேன் வான்னு கூப்பிட்டேன். ஆட்டுக்குட்டி மாதிரி தலையாட்டிக்கிட்டே பின்னாடி வந்துட்டான். ஹால்ல தான் உட்கார்ந்திருக்கான். இது என்ன பெரிய ஜோக்கா? எதுக்கு சிரிக்கிற? அவன் முகத்தை நினைச்சு பார்த்தனா சிரிப்பு வந்துருச்சு. இன்னும் குழந்தையா இருக்க. யாரவன்? நீங்க வந்து பாருங்க. சரி, பார்க்கலாம் வா. யார் பாரு? உனக்கு என்ன வேணும்? சொல்லுங்க மாப்பிள்ள சார். இவர்தான்
மிஸ்டர் கலையரசு. நானும் அவரோட பொண்ணுதான். என்னமோ விசாரிக்கணும்னு சொன்னீங்களே, விசாரிங்க. கழுத என்ன கூறு கெடுத்தனமா பேசிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டே? கடையில என்னை பத்தி என்னமோ விசாரிச்சாமே, நான் தான் கலையரசு. சொல்லு, உனக்கு என்னை பத்தி என்ன தெரியணும்? அது வந்து சார் ஒண்ணும் இல்ல சார். டேய், கடைக்கார விவரம் கேட்டதுக்கு என்னமோ என் வீட்டுல பொண்ணு எடுக்க போறதா சொன்னியாமே, எனக்கே தெரியாம என் வீட்டுல எப்படா பொண்ணு எடுப்ப? டேய் சொல்டா, உனக்கு என்ன வேணும்? கலையரசு, என்னப்பா சத்தம்? நம்ம கண்மணி கடைக்கு போயிருக்கா, இந்த பொறுக்கி பைய கலாட்டா பண்ணிருக்கான். அடி செருப்பால. முதல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடு, 4 சாத்து சாத்துட்டோம். சார், சின்ன குழப்பம் நடந்து போச்சு சார். நான் தண்டபாணி வீட்டுல இருந்து வரேன் சார். தண்டபாணியா? அந்த ஃபைனான்ஸ் தண்டபாணியா? ஆமா சார். பொதுவா பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்ட்டிங்களை பத்தி விசாரிக்கிறது வழக்கம் சார். அதான் சார் என்ன அனுப்புனாரு. அதான் சார் குழப்பம் உண்டாகி போச்சு. மன்னிச்சிருங்க சார். ஓ, என் நேர்மை நாணயத்தை பத்தி என் தெருவிலே வந்து விசாரிக்கிறீங்களா? ஆமா சார். இல்ல சார். என் நேர்மையை பத்தி விசாரிக்கணும்னா பஜார்லயோ கடை தெருவிலையோ இல்ல என் பிசினஸ் ஏரியாவிலயோ வந்து விசாரிக்கணும். அதை விட்டுட்டு என் தெருமுனையில வந்து என் வீட்டுல பொண்ணு எடுக்க போறேன்னு வந்து விசாரிக்கிற? அறிவில்லை உனக்கு? சாரி சார், ஏதோ வாயில வந்து உளறிட்டேன். தப்பான எண்ணத்துல சொல்ல சார். ஏதோ ஃப்ளோல எடுத்து விட்டேன். மன்னிச்சிருங்க சார். நீ நடந்துகிட்ட விதத்துக்கு உன்னை உதைச்சிருக்கணும். முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. தண்டபாணிக்கிட்ட நான் பேசிக்கிறேன். வரேன் சார். டேய், கிளம்புடான்னா அங்க என்னடா பாக்குற? வரேன் சார். இனிமேலாவது எங்க எது பேசணும் தெரிஞ்சு பேசு. போ. வரேன் சார். டேய், வழிய பார்த்து போடா. போடாங்கற மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு. கண்மணி, உனக்கு அறிவில்ல? எவனா ஏதாவது பேசினா அங்கே 4 திட்டு வராம அவனை வீட்டுக்கு கூட்டு வர. அதை வாங்கிக்க. இந்தாம்மா. தேங்க்ஸ்மா. ஏண்டே, ஏதோ ஹாஸ்பிட்டல் போகணும்னு கிளம்பலையா? இது எப்ப கிளம்பிடுறேங்க. அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சக்தி, அப்பா, எங்க போற? ஷாப்பிங்க்கு நான் 2 புக்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு, அதுக்கு போயிட்டு வந்துடுறேன். எங்க? எக்மோர்ல. எக்மோரா? நானும் அம்மா அங்கதான் போறோம். உன்னை டிராப் பண்றேன். ஐயோ, எதுக்குப்பா? நான் ஆட்டோல போயிட்டு வந்துடுறேனே. ஆட்டோவா? எதுக்கு அனாவசியம் செலவு பண்ணிட்டு? நாங்களும் அந்த பக்கம் தான் போறோம். டிராப் பண்றேன் இரு. சக்தி. அப்பா. ஆமா, உன் படிப்பு இந்த வருஷத்தோட முடியுது இல்ல? ஆமாப்பா. மேற்கொண்டு என்ன பண்றதா இருக்க? சொல்லுமா. அத பத்தி இன்னும் நான் யோசிக்கலப்பா. இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கியா யோசிப்பாங்க? நம்ம ஊர்ல பொம்பளை பிள்ளைங்களுக்கு 2 சங்கதி தான். ஒண்ணு மேற்கொண்டு படிக்கிறது, இல்லைன்னா புருஷனை கட்டிட்டு செட்டில் ஆகிறது. உனக்கு என்ன யோசனை சொல்லு? பேசாம மாப்பிள்ளை பார்த்துட்டுமா? ஐயோ அப்பா, இப்போ அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா. என்னம்மா, ஏன் வேண்டாங்கிற? இப்ப எனக்கு என்னப்பா அவசரம்? நான் கூட அவசரமா இதை சொல்லமா. இப்ப ஆரம்பிச்சாதானே கரெக்ட் டயத்துக்கு நடக்கும். ஏன்னா மாப்பிள்ளை தேடுறது, கல்யாணம், இது எல்லாமே நிதானமா நடக்க வேண்டிய காரியங்கள் இல்லையா? இல்லப்பா, நம்ம இத பத்தி இன்னொரு நாள் நிதானமா பேசலாமேப்பா. சக்தி, அப்பா அம்மாவை பிரிஞ்சு வேற வீட்டுல போய் இருக்க போறமேன்னு தயங்காத. நீ ஒரு வார்த்தை சொல்லு, வீட்டோட மாப்பிள்ளை பாத்துருவோம். ஐயோ அப்பா, அதுக்கு இல்லப்பா. நான் இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமேப்பா. அப்பா, அங்க நிறுத்துருங்கப்பா, நான் அங்கதான் இறங்கணும்.
வரேன்ப்பா சரிம்மா வரேம்மா பார்த்து ஜாக்கிரதை. சரிப்பா பாய். என்னங்க என்ன நம்ம சக்தி இருக்கால்ல, ம் அவளுக்கு என்ன சொல்லுடி, அவளுக்கு என்ன அவளோட நடவடிக்கையில கொஞ்சம் வித்தியாசம். வித்தியாசம்னா எதடி சொல்ற? அடிக்கடி ஃபோன் வருது, தனியா போய் பேசுறா. பேசுறப்ப அவ நடந்துக்கிறதும் அவ முகம் போற போக்கும் வேற மாதிரி இருக்குங்க. திடீர்னு அவ வெளியில போறதும் திரும்பி வந்ததும் எங்க போனேன்னு கேட்டா மழுப்புறதும் என் மனசுக்கு ஏதோ வித்தியாசமா உறுத்துதுங்க. என் மகளை சந்தேகப்படுறியா? அது இல்லைங்க, அந்த வயசு அந்த மாதிரி. இப்பெல்லாம் பசங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இந்த டிவி, செல்போன், இன்டர்நெட்டுன்னு என்னென்னமோ இருக்குங்க. அதனால எத்தனை வந்தா என்னடி, சக்தி என் பொண்ணு, என் ரத்தம், அவ எப்படி தப்பு பண்ணுவா? ஆனாலும் நீ சொல்றது ஒரு விதத்தில் சரிதான். ஒரு திருடனுக்கு தானே இன்னொரு திருடன் நடமாட்டம் புரியும். நம்ம பழமொழி சொல்லுவாங்க, பாம்பின் கால் பாம்பறியும் பாங்க. என் மக உடம்புல என் ரத்தம் ஓடுது, தப்பு பண்ண மாட்டாங்கிறது சரிதான். ஆனா அவ பிறந்தது உன் வயித்துல இல்ல, உன் ரத்தமும் கலந்து தானே இருக்கும். அதனால அவ என்ன பண்றான்னு திரும்பி போய் பார்த்துருவோம். ஹலோ. ஏய், என்ன இது நேர காலம் தெரியாம கால் பண்ணிட்டு இருக்க? நீ ஃபோன் பண்றப்ப நான் கட் பண்றேனா திருப்பி நான் உன்னை கூப்பிடுவேன் தானே அர்த்தம்? ஆமா. அப்புறம் எதுக்கு திருப்பி ட்ரை பண்ணிட்டே இருந்த? சரி, நீ இப்ப எங்க இருக்க? நீ சொன்ன இடத்துல தான் வந்து நின்னுட்டு இருக்கேன். நானும் பக்கத்துலயே தான் இருக்கேன்.